லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக சட்டசபையில் இன்று தீர்மானம். தொகுதி மறுவரையறை தொடர்பாக கடந்த 8ஆம் தேதி முதல்வர் விஜய் தலைமையில் அனைத்துக் கட்சி எம்பிக்கள் கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக தக்கவைக்க வேண்டும் என்றும், தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்க சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் தொகுதிகள் மறுவரையறைக்கு எதிராக இன்று சட்டசபையில் முதல்வர் விஜய் தனி தீர்மானம் கொண்டுவரவுள்ளார். லோக்சபா தேர்தல், சட்டசபை தேர்தல்களில் 1/3 பங்கு தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. தேவையில்லாததை பேசாதீங்க, சப்ஜெக்டை மட்டும் பேசுங்க. திமுக எம்எல்ஏக்களுக்கு ஸ்டாலின் டோஸ். தமிழக சட்டசபையில் பட்ஜெட் விவாதத்தின் போது திமுக முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். கருணாநிதி முதல்வராக இருந்தபோது எம்எல்ஏக்களை அதிகாலையிலேயே அழைத்து கேள்வி கேட்பார் என்றார். அதற்கு அமைச்சர் ஆனந்த், முதல்வர் விஜயும் தங்களை தொலைபேசியில் அழைத்து தினமும் கேள்வி கேட்பதாகவும், வாய்க்கால் பிரச்சினையை கூட அவர் விடுவதில்லை என்றும் பதிலளித்தார். இதேபோல் முன்னாள் அமைச்சர் ரகுபதி துறை சார்ந்த விவாதத்தை விட்டு தாவேக அரசு மற்றும் மத்திய அரசை விமர்சித்தார். நீர்வளத்துறையில் 3%, பொதுப்பணித்துறையில் 5% கமிஷன் கொடுத்தால்தான் பில் வழங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இதற்கு அமைச்சர் ஆனந்த், ரகுபதி கூறுவது பழைய காலம், குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்லாமல் சபையில் தெரிவிக்கலாம் என சவால் விடுத்தார். மற்றொரு சம்பவத்தில் முதல்வர் விஜய்க்கு மிரட்டல் விடுத்ததாக கூறப்பட்ட வழக்கில் சிக்கிய திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சட்டசபையில் விளக்கம் அளித்தார். நான் கரிசல் மண்ணைச் சேர்ந்தவன், உணர்ச்சி வேகத்தில் பேசிவிட்டேன், முதல்வரை காயப்படுத்தும் நோக்கம் இல்லை, அந்த விவகாரத்தை மறந்துவிட வேண்டுமென கேட்டுக்கொண்டார். இதற்கிடையே நிதியமைச்சர் மரிய வில்சனின் பேச்சு குறித்து திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் விமர்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கு ஆவேசமாக பதிலளித்த மரிய வில்சன், நான் தமிழ் பேசுவதில் குறைபாடு இருக்கலாம், அதற்காக என்னை கேலி செய்வது சரியல்ல, நான் இப்படித்தான் பேசுவேன், இது என் ஸ்டைல் என்றார். இதற்கு திமுக எம்எல்ஏக்கள் பொங்கி எழுந்து பதிலடி கொடுக்காமல் மௌனமாக இருந்தனர். முன்னாள் அமைச்சர் வேலு, என் அண்ணனோட மாப்பிள்ளை மரிய வில்சன் என கூறி அவருக்கு ஆதரவு தெரிவித்தார். இந்த விவகாரங்கள் கட்சி தலைமையின் கவனத்துக்கு சென்றது. சில திமுக எம்எல்ஏக்களை அறிவாலயத்துக்கு அழைத்த அக்கட்சி தலைவர் ஸ்டாலின் கண்டித்துள்ளார். சட்டசபையில் சம்பந்தப்பட்ட துறை மற்றும் விவாதிக்கப்படும் விஷயங்களை பற்றி மட்டும் பேசுங்கள், சப்ஜெக்டை விட்டுவிட்டு தேவையின்றி வேறு எதையும் பேசாதீர்கள் என அறிவுறுத்தினார். மேலும் திமுக எம்எல்ஏ ஒருவர் தாவேக அமைச்சர்களான ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவை உறவு முறையை சுட்டிக்காட்டி பேசியதற்கும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இது குறித்து திமுக முன்னாள் எம்பி செந்தில்குமார் சமூக வலைதளத்தில் விமர்சனம் தெரிவித்துள்ளார். தொண்டர்கள் தெருவில் இறங்கி ஆளுங்கட்சியை எதிர்த்து போராடும் போது சட்டசபையில் திமுக எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சி அமைச்சர்களுடன் உறவு முறையை சுட்டிக்காட்டி நெருக்கம் காட்டுவது ஏன் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், இபிஎஸ்க்கு அமித்ஷா நம்பிக்கை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்ற வாரம் சென்னை வந்தார். அவரை ஏர்போர்ட்டில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி சந்தித்தார். இது குறித்து அக்கட்சி மூத்த நிர்வாகிகள் கூறியதாவது, உட்கட்சி பிரச்சினை, அதிமுக எம்எல்ஏக்களிடம் தாவேக பேச்சு என பழனிசாமி கடும் நெருக்கடியில் உள்ளார். இது குறித்து விரிவாக பேச டெல்லி செல்ல தயாரானார். அமித்ஷாவே சென்னை வந்ததால் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு கடிதத்தை கொடுத்தார். அதில் தாவேக குதிரை பேரம் செய்த விவகாரம் உள்ளது. மத்திய விசாரணை அமைப்புகள் இதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை, தீவிரமாக விசாரிக்க வேண்டும் எனவும் கடிதத்தில் பழனிசாமி கூறியுள்ளார். இதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என அமித்ஷா உறுதியளித்து சென்றார் என்றனர். கோவில் நிலங்களை குத்தகைக்கு விடும் விவகாரம் பிடியை இறுக்கியது அறநிலையத்துறை. கோவில் நிலங்களை பொது ஏலம்படியை குத்தகைக்கு விடும்போது கூடுதலாக சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு துறை ஆணையர் வினய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது, கோவில் நிலம் கேட்பு வசூல் நிலுவை பதிவேட்டில் உள்ள நஞ்சை, புஞ்சை, மானாவாரி, தோப்பு ஆகிய விவசாயம் சார்ந்த நிலங்களுக்கு ஏற்கனவே கோவில் நடைமுறையில் எவ்வாறு ஏலம் விடப்படுகிறதோ அதே நடைமுறையில் பொது ஏலம்படியை நடத்தி கொள்ள வேண்டும். கோவிலுக்கு சொந்தமான வணிகம் சார்ந்த மனை மற்றும் கட்டடங்கள் கேட்பு வசூல் நிலுவை பதிவேட்டில் உள்ள இனங்கள், ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டு முதல் முறையாக ஏலம் விடப்படும் இனங்கள் ஆகியவற்றுக்கு சட்டப்பிரிவு 34 படி நியாய வாடகை நிர்ணயம் செய்ய வேண்டும்.
அதன் அடிப்படையில் மாத வாடகை ஏல ஆரம்ப கேள்வியாக நிர்ணயம் செய்து 5 ஆண்டுகளுக்கு உரிமமாக கொடுக்கப்பட வேண்டும். இவற்றுக்கு ஆண்டு வாடகை மதிப்பு 5 லட்சம் ரூபாய் வரை இருந்தால் மண்டல இணை ஆணையர் அங்கீகாரம் பெற வேண்டும். ஆண்டு வாடகை மதிப்பு 5 லட்சத்துக்கு அதிகமாக இருந்து 10 லட்சம் ரூபாய் வரை இருந்தால் அந்தந்த மண்டலத்திற்குரிய கூடுதல் ஆணையரிடம் அங்கீகாரம் பெற வேண்டும். ஆண்டு வாடகை மதிப்பு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருந்தால் ஆணையர் அங்கீகாரம் பெற வேண்டும். வணிக இனங்களை ஏலம் விடும்போது ஓராண்டு வாடகை மதிப்பில் 25% தொகையை ஏல முன்வைப்பு தொகையாக நிர்ணயம் செய்து ஏலத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும். ஏலத்தில் வெற்றி பெற்றவர் தவிர மற்றவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடலாம். காப்பு தொகையை 5 ஆண்டுகள் உரிம காலம் முடிந்ததும் வட்டியின்றி தணிக்கை அறிக்கைக்கு உட்பட்டு ஏல உரிமதாரருக்கு வழங்கிவிடலாம். ஆண்டு மதிப்பு 5 லட்சத்துக்கு மேல் வணிக இனங்கள் ஏலம் விடும்போது டெண்டர் முறையை பின்பற்ற வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழக நிறுவனங்களுக்கு ஆந்திர அரசு சலுகை. ஆந்திர அரசு சார்பில் சென்னையில் முதலீட்டாளர்கள் சந்திப்பு நடந்தது. ஆந்திராவில் தொழில் தொடங்க வருமாறு தமிழக நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்த ஆந்திர அரசு பல சலுகைகள் தருவதாகவும் கூறியிருக்கிறது. இது பற்றி தொழில்துறையினர் கூறும்போது, ஆந்திராவில் முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு தொழில் மனைகளை சலுகை விலையில் வழங்குகின்றனர். மின் கட்டணம், ஜிஎஸ்டி செலுத்துவதில் சலுகைகள் வழங்குவதாக ஆந்திர அரசு தெரிவித்துள்ளது. அதிக முதலீடு செய்யும் நிறுவனங்களின் தேவைகளுக்கு ஏற்ப சலுகைகளை உயர்த்தி வழங்கவும் உறுதியளித்துள்ளனர் என்றனர். சென்னையை தொடர்ந்து இன்று கோவையிலும் முதலீட்டாளர் சந்திப்பை ஆந்திர அரசு நடத்துகிறது. வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது, நயினார் நாகேந்திரன் கண்டனம். வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியதற்கு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: அனைத்து மதங்களைச் சார்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிலும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் FCRA எனப்படும் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக தாவேகா அரசு தனி தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது தேவையற்ற விளம்பர நாடகம். இச்சட்டம் காங்கிரஸ் ஆட்சியில் 1976இல் கொண்டுவரப்பட்டு பல மாற்றங்களுக்கு ஏற்ப 2010, 2016, 2018, 2020 ஆகிய ஆண்டுகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இது ஏதோ மத்திய பாரதிய ஜனதா அரசால் கொண்டுவரப்பட்ட புதிய சட்டம் போலவும், சிறுபான்மையின மக்களின் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு நிதியை முடக்கும் சட்டம் போலவும் தாவேகா அரசு போலி பிம்பத்தை கட்டமைக்க முயல்வது கண்டனத்துக்கு உரியது. இந்த சட்டம் தொடர்பாக வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நவம்பரில் குரூப் 2 2A தேர்வு TNPSC அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டுக்கான TNPSC குரூப் 2 மற்றும் 2A போட்டி தேர்வு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. உதவி ஆய்வாளர், துணை வணிக வரி அலுவலர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், நன்னடத்தை அலுவலர், சார் பதிவாளர் நிலை 2, ஆண் சிறை அலுவலர், சிறப்பு உதவியாளர் உட்பட 14 வகையான குரூப் 2 பணியிடங்களில் மொத்தம் 41 காலி பணியிடங்கள் உள்ளன. முதுநிலை ஆய்வாளர், தணிக்கை ஆய்வாளர், கைத்தறி ஆய்வாளர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர், உதவியாளர், இளநிலை கணக்கர் உட்பட 44 வகையான குரூப் 2A பணியிடங்களில் 780 காலி பணியிடங்கள் உள்ளன. குரூப் 2 2A பதவிகளில் மொத்தம் 821 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதற்கான முதல்நிலை போட்டித் தேர்வு வரும் நவம்பர் 1ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் 12:30 மணி வரை நடக்கிறது. இதற்கு செப்டம்பர் 9ஆம் தேதி வரை https://tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் தேர்வர்கள் விண்ணப்பிக்கலாம்.